ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி டோஃபு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ம் டோஃபு எடுத்திருக்கேன். அது தண்ணியெல்லாம் வடிகட்டி சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட கார்ன்ஃப்ளவரும் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும். அதனால் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆயிலை ஹீட் பண்ணி அதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டோஃபுவை சேர்த்து எல்லா சைடும் பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அதே கடாயில் எண்ணெயை சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பொடியாக கட் பண்ண குடமிளகா, எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா எல்லா கலரும் மிக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் ஏற்கனவே கார்ன்ஸ்டார்ச் போட்டு வச்சுருக்கேன். இதை தண்ணியை கலந்து கார்ன் ஸ்லரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சில்லி சாஸ், கெச்சப், அப்புறம் சோய் சாஸ், நான் ஆப்பிள் சைடர் வினிகர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ப்ரௌன் சுகர், அப்போ தான் காரமலைஸ் ஆகி நல்லா வரும். அந்த கார்ன் ஸ்லரியும் மிக்ஸ் பண்ணி அது நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஹீட் பண்ணுங்கள். அது ஃபாஸ்ட்டாக கட்டி ஆகிடும். இதோட இந்த வறுத்து வச்ச டோஃபியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டோஃபு கறி ரெடி ஆகிடும். உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வேணும்னா எல்லாத்தையும் டபுள் பண்ணிக்கோங்க சாஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.